ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. தங்கமி, யாரையும் நீ எதிர்த்து நிற்கணும் தங்கமி. ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. உன்னால் தனித்து நின்று எந்த செயலையும் முடிக்க முடியும். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை நம்பு. ஏன்னா உன்னிடம் திறமை அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றியோடு தான் முடிக்கிறாய். வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வர முடியும். உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டு. அதே நேரத்தில் கவனமாகவும் வாழ்ந்து காட்டு. உன் திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேட்டு நடந்துக்கோ. உன்னைப் போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்டு நிதர்சனமான வாழ்வை நீ இழந்து விடக்கூடாது. அதனால் தான் சொல்கிறேன், எதை செய்யணும்னு தெளிவு இருந்தால் மட்டும் போதாது, எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில் தான் நீ கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். விடாமுயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும். அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம். எப்பவும் நிதானமாக செயல்படு. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படக்கூடாது. என் பிள்ளை, கோபப்படவே கூடாது. ஏன்னா கோபத்தில் என்ன செய்கிறோம் என்றது தெரியாமலேயே போய்விடும். கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழித்துவிடும். முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மதி தொலைவதற்கும் கோபம்தான் முக்கிய காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ துணிச்சலோடு செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும். நீ வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ. பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும். நீ அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு காரியமும் முக்கியமாக உன் வாழ்க்கையை செல்வச் செழிப்போடும் மனதில் குழப்பம் இல்லாமலும் பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் விலகி, பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லை, நோய்கள் எல்லாம் விலகி, நாளைய நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது. அதனால் தான் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என்று உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் வாக்கு கொடுத்தேன். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. எனக்கு தெரியும், உன்னை பற்றி உன்னை விட எனக்கு தெரியும். உன்னால் எதுவும் சாதிக்க முடியும். சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் உன்னிடத்தில் இல்லை. அதை நீ உணர்ந்துக்கோ. நீ எதை நினைக்கிறாயோ அதுபோலவே மாறிவிடுவாய். நீ உன்னை நீயே பலசாலி உள்ளவனாக நினைத்தால் மட்டுமே பலசாலியாக இருக்க முடியும். ஏன்னா நீ இருப்பது கூட ஒரு பயிற்சி கூடம் தான். உன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கு வந்துள்ளாய். நீ உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பிச்சுக்கோ. நீ செல்லும் பாதையில் எதை கண்டும் பயப்படக்கூடாது. இழந்த காலத்தை நினைக்கக்கூடாது. இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று அவர்களை சொல்லவை. அப்பத்தான் உன் அன்பு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறதுன்னு தெரியும். நான் சொல்வதை நல்லா கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு அதன்படி நடந்துக்கோ. உன் முருகன் சொன்னால் எதுவும் தப்பாகாது. உன்னை வளர்ச்சி அடைய வைப்பேன். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உன் பாசம்தான் பெரிது என்று நினைக்க வைப்பேன். உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை. நாளை விடியலில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். தங்கமி, நான் சொல்வதை நம்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் செய்து கொடுப்பேன். அதற்காகத்தானே இருக்கிறேன். என் பிள்ளைக்காகத்தான் நான் இருக்கிறேன். இனி நீ நன்றாக இருப்பாய். என்னை பாசத்தாலும் பக்தியாலும் மகிழ்விக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா? உன் நாவில் வரும் முதல் வார்த்தையே முருகா என்றுதான். செல்வமே,
சரியான நேரத்தில் நேரம் ஒன்று என்று இருக்கிறதல்லவா, நேரம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா, அந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைப்பேன். என்னை நம்பு, தைரியமாக இரு. இந்த முருகனை சரணடைந்தவர்களுக்கு சகலமும் இந்த முருகனாகத்தான் இருப்பேன், திருச்செந்தூர் முருகனாகத்தான் இருப்பேன். நீ ஆனால் எதற்கும் எப்போதும் பொறுமையாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. உன்னை நான் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நீ விரும்பியபடி வாழ்க்கை நிச்சயம் அமைத்து தரப்போகிறேன். புரிந்து வாழ பழகு. அன்பை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடு. உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்ல முடியாது. நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் ஜெயித்து காட்டுவாய். நாளை உனக்கான விடியல் மிக மிக பிரகாசமாக உள்ளது. அதன் பிரகாசம் உன்னை மகிழ்விக்கப் போகிறது. நடப்பவை அனைத்தும் உனக்கே பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். செல்வமி, எனக்கு விளக்கேற்றி பூஜித்த உனக்கு என் அருள் நிச்சயமாக உண்டு. என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல எல்லா நன்மைகளும் உன்னிடத்தில் வந்துவிடும், செயல்படத் தொடங்கிவிடும். உன் வேதனைகள் அனைத்தும் உனக்கு சாதனைகளாக மாறிவிடும். இந்த முருகனை நம்பி இருப்பவருக்கு நான் என்றும் வழித்துணையாக உறுதுணையாக இருப்பேன். என்றும் கைவிடவே மாட்டேன். நீ யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம், யாரையும் எதிர்பார்க்கவே வேண்டாம். நான் இருக்கிறேன், வேறு யாரும் தேவையில்லை. நாளைய விடியல் முதல் உனக்கு மனம் குளிரும் நல்ல செய்தியோடு நல்லதாகவே தொடங்கி இனி உனக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும். அதனால்தான் நாளை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும், நீ நினைத்தது நடக்கும் என்று சொன்னேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும். உன் உடல்நிலையில் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறாய். பார், உனது கடன் தொல்லைகள் தீரப்போகிறது. உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது. செல்வமி, நீ இதுவரை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த அந்த விஷயம் உனக்கு தெளிவு பெறப்போகிறது. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த விஷயம் நன்மையாக மாறப்போகிறது. எதை வேண்டும் என்று நினைத்தாயோ அது உன் கையில் கிடைக்கப் போகிறது. எதை வேண்டாம் என்று நினைத்தாயோ அது உன்னை விட்டு போகப் போகிறது. சொல்லப்போனால் இன்று இரவோடு கர்ம வினைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன. உன் துக்கம் அனைத்தும் இனி சந்தோஷமாக மாறும். நீ நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. ஆனந்த கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய். அனைத்தையும் பெற்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியோடு உலாவர ஆயத்தமாக இருக்கிறாய். நீ நம்பியதற்கான பெறப்போகும் பலன், நீ பொறுமையாக இருந்ததற்கான பலன் உனக்கான நேரமாக நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.